நான் சதீஷ் குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷார்ட்கட் கீஸ் பார்ட் 4 வீடியோ நம்பர் 4க்கு உங்களை வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணால என்ன அட்வான்டேஜ்லாம் பார்த்தோம். செகண்ட் வீடியோல ஒர்க் புக் சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸ் பார்த்தோம். தேர்ட் வீடியோல ஒர்க் ஷீட்டுக்கு தேவையான சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்த்தோம். இந்த ஃபோர்த் வீடியோல ரிப்பன் சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீஸ் பார்க்க போறோம். நீங்க முன்னாடி இருக்கக்கூடிய 3 வீடியோஸை வாட்ச் பண்ணலாம். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கை நான் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு போகும். நான் ஒரு ஃபைலை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல்ல எனக்கு சில ஹெல்ப் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சில ஆப்ஷன் எனக்கு தெரியல, ஜெனரிக்கா சில ஹெல்ப் வேணும். அப்பனா நீங்க என்ன பண்ணலாம், F1 அப்படின்ற கீயை பிரஸ் பண்ணலாம். F1ன்ற கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகி ஜெனரிக்கா சில ஹெல்ப்ஸ் காமிக்கும். கெட் ஸ்டார்டட், கொலாபரேட், ஃபார்முலா ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, ஃபார்மேட் டேட்டா எப்படி பண்ணலாம், காமனான ஒரு ஹெல்ப் காமிக்கும். ரைட்டா? பட் எனக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஃபீச்சரை பத்தியே ஒரு ஹெல்ப் தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர், இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு ஃபீச்சரை பத்தி எனக்கு ஷார்ட்கட் கீ தெரிஞ்சுக்கணும், இல்ல அதோட ஹெல்ப் தெரிஞ்சுக்கணும். சாரி, இப்போ இந்த சார்ட்டிங் எடுத்தோம். சார்ட்டிங்னா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த சார்ட்டிங்கை பத்தி டேட்டால போனீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டிங்னு ஒரு பட்டன் இருக்கும் இல்லைங்களா? சார்ட்டிங்னா அரேஞ்சிங் இன் ஆர்டர்னு சொல்லுவாங்க. சார்ட்டை பத்தி நம்ம இன்டெப்தா லேட்டர் சாப்டர்ஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த சார்ட்டிங்கை பத்தி எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த சார்ட்டிங்கிறது ஒரு கிளிக் பண்ணி அப்புறமா F1 ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும் பாருங்க, ஆன்லைன்ல போயிட்டு சார்ட்டிங்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஹெல்ப் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு F1 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதோடைய ஹெல்ப் வரும். ஸோ F1 தான் இதோடைய ஷார்ட்கட் கீ. சரி, இப்போ இங்க டேப்ஸ், ரிப்பன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணும் வித்தவுட் யூசிங் மவுஸ். 2 கீ இருக்கு. ஒன்னு ஆல்டர் கீ, இல்ல F10 கீ. F10 ஃபங்க்ஷன் F10 கூட பிரஸ் பண்ணலாம், இல்ல ஆல்டர். உங்க கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா 2 இடத்துல ஆல்ட் கீ இருக்கும் இல்லைங்களா? ஸ்பேஸ் பாருக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும், ஸ்பேஸ் பார் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். என்ன கேட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஆல்ட் கீ யூஸ் பண்றதா பெட்டர். ஸோ நான் ஆல்ட்னு பிரஸ் பண்றேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு கீ டிப்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். கீ டிப்ஸ்னா என்ன பாருங்க, ஃபைல்னா F, ஹோம்னா H, இன்சர்ட்னா N, பேஜ் லேஅவுட்னா P, ஃபார்முலானா M, டேட்டானா A, ரிவ்யூனா R, வியூனா W. ஒவ்வொன்றுத்துக்கும் யூ கேன் see a key tips is appearing. ஸோ இந்த கீ டிப்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா திரும்ப அதை ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணலாம், எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணலாம், என்டர் ப்ரெஸ் பண்ணலாம், ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணலாம். எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப அதே ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சுவிச் ஆஃப் ஆகிடும். ஸோ நான் சுவிச் ஆன் பண்றேன் ஆல்ட் கீ. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்றது, என்ன கீயை ப்ரெஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி போகணும், ஹோம் டேபுக்கு போகணும். ஸோ ஹோம் டேபுக்கு என்ன கீ ப்ரெஸ் பண்ண போறோம், ஹெச்சை ப்ரெஸ் பண்ணுறோம், ஹோம் டேப். ஸோ ஹோம் டேபை ப்ரெஸ் பண்ணா ஹோம் டேப்ல ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு பாருங்க கீ டிப்ஸ் வரும். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நான் போகணும்னு நினைக்கிறேன், எல்ல ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ எல் தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல இருக்கக்கூடிய லெட்டர் கீ டிப்ஸ். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஹைலைட் செல் ரூல்ஸ். இப்போ ஹைலைட் செல் ரூல்ஸ்க்கு நான் போகணும், ஹெச்சை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஹெச்சை ப்ரெஸ் பண்ணா அதுக்கு கீழே என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன், ஈக்குவல் டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு உதாரணத்துக்கு நான் கிரேட்டர் தென் கொடுக்குறேன். ஸோ ஜியை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த கீயை ஹைலைட் பண்ற கீயை நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். இது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்க ஜஸ்ட் ஆல்ட்ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நான் எஸ்கேப் பண்ணி வெளில வந்துடுறேன், திரும்பவும் சொல்றேன் ஆல்ட் கீ. ஸோ ஒவ்வொரு லெட்டரும் ஹைலைட் ஆயிருக்கு. இதுல எது வேணுமோ அது நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. இது ஒரு ஆப்ஷன். இல்லை எனக்கு இந்த லெட்டர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஆனா நான் கீபோர்டு தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இப்போ ஹோம் டேபுக்குள்ள தான் உங்க கர்சர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்டாங்கிள் மாதிரி இங்க ஒண்ணு வந்திருக்கு. ஸோ ஹோம் டேப்ல தான் இருக்கு. இப்போ எனக்கு டேட்டான்ற டேபுக்குள்ள போனோம், பட் எனக்கு இந்த கீல ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா நோ ப்ராப்ளம், பார்த்தாலே தெரியும். பட் ஸ்டில் நீங்க கீ இல்லாம அப்படியே யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ண டேட்டாக்கு வந்துச்சு பாருங்க. இப்போ டேட்டா கீழே ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே சார்ட்டிங் எடுத்துக்கிறேன். சார்ட்டிங்கை செலக்ட் பண்ணணும். திரும்பி அப்படியே டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்க. டவுன் ஆரோ, திரும்ப ரைட் ஆரோ மார்க் தான், வெறும் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ. இப்போ இந்த சார்ட்டிங்கை செலக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், என்டர் அடிக்கணும். ஸோ என்டர் பண்ணா சார்ட்டிங் செலக்ட் ஆகும். ஸோ ஒன்னு நீங்க அந்த கீயா ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அந்த கீ. அப்படி இல்லைன்னா ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் வேணுமோ அங்க கர்சர் வந்த அப்புறம் ஜஸ்ட் ஒரு என்டர் அடிச்சிருங்க. ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ண ஆப்ஷன்லாம் வரும்,
இப்போ எங்க போனோமோ அங்க போயிட்டு டேட்டால போயிட்டு எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவோம். இப்போ சார்ட்டிங்க்கு நேரம் என் கர்சர் வந்திருக்கு, அங்க பாருங்க சுத்தி ஒரு ரெக்டாங்கிள் வந்திருக்கு. இப்போ என்டர் அடிச்சா அது செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க ரிப்பன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நாமளே ஒரு ஷார்ட்கட் கீஸை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டாவை எடுத்துப்போம். இந்த டேட்டாவை நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெலீட்னா வெறும் நார்மல் டெலீட் ப்ரெஸ் பண்ணா டெலீட் ஆயிடும். பட் இந்த கலரு, பேக்ரவுண்டு, பார்டர்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும். இதுக்கு சிம்பிளான மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஹோம் டேப்ல போனா இங்க கிளியர்னு ஒரு பட்டன் இருக்கு. இந்த கிளியர்ல போனீங்கன்னா கிளியர் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹோம் டேப்ல போனா கிளியர்ல போனா கிளியரா. இதுதான் பெஸ்ட் மெத்தட் டு டெலீட் எவ்ரிதிங். எல்லாத்தையும் நீங்க ஒரே ஸ்ட்ரோக்ல டெலீட் பண்ணணும். கலரு, பேக்ரவுண்டு, ஃபார்மேட்டிங் எல்லாத்தையும் டெலீட் பண்றது இதுதான் ஈஸியான சிம்பிளான ஆப்ஷன். நிறைய பேர் யூஸ் பண்றதே கிடையாது. அது நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலா ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணணும். ஹோம் டேப்ல என்னன்னு கேட்டா ஹெச்னு இருக்கு. கிளியருக்கு என்னன்னு கேட்டா இ பிரஸ் பண்ணணும். அப்புறம் கிளியர் ஆல் பிரஸ் பண்ணா ஏ பிரஸ் பண்ணணும். ஸோ ஆல்ட் ஹெச் இ ஏ. எஸ், நீங்க பண்ண அது பழகிடும். ஓகே பாருங்க, ஆல்ட் ஹெச் இ ஏ போட்டா இது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ திரும்ப பண்ற ஆல்ட் ஹெச் இ ஏ. இப்படி பண்ணலாம். பட் இது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஷார்ட்கட் கீ ரொம்ப பெருசா இருக்கு. ஆல்ட் ஹெச் இ ஏ. அதுக்கு பதிலாக நாமளே ஒரு ஷார்ட்கட் கீஸை கிரியேட் பண்ணணும். இதை நாமளே ஒரு ஷார்ட்கட் கீஸா மாத்திக்கலாம். இப்படி மாத்தலாம். அதே கிளியர்ல ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் போயிடுங்க, கிளிக் ஆன் கிளியர். இந்த கிளியரை கிளிக் பண்ணா அந்த மெனு அப்பியர் ஆகுது. அந்த மெனுல இந்த கிளியர் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரைட் கிளிக் பண்ணி தான் ஆகணும். ரைட் கிளிக் பண்ணா இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணா போதும். ஸோ ஜஸ்ட் கிளியரை கிளிக் பண்றோம், லெஃப்ட் கிளிக் தான். அப்புறம் கிளியர் ஆல் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார். இந்த ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த குவாட்ல பாருங்க, இந்த டாப்ல குவாட்ல நிறைய ஆட்டோ சேவ், அன்டு, ரீடுன்னு இருக்கு. இதுல எத்தனை ஆப்ஷன் இருக்கோ இதுக்கு கடைசியா இந்த ஆப்ஷன் போய் ஆட் ஆயிடும். ஏற்கனவே நம்ம 5 ஆப்ஷன் இருக்குன்னா இது 6வது ஆப்ஷன் ஆட் ஆயிடும். 7 இருக்குன்னா 8வது ஆப்ஷன் ஆட் ஆயிடும். செக் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ நான் கிளியர் கிளிக் பண்றேன், அப்படியே கிளியர் ஆல் வச்சு ரைட் கிளிக் பண்றேன். இப்போ ஆட் டு குவாட் பாருங்க, இங்க குவாட்ல போய் அந்த கிளியர் ஆல்ன்றது இங்க டாப்ல ஆட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் இதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ இருக்கும்? ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு அங்க பாருங்க ஷார்ட்கட் கீ 1 2 3 4 5. இது 5th பொசிஷன்ல இருக்கிறதுனால இதோட ஷார்ட்கட் கீ 5. இல்ல எனக்கு அதுவும் வேண்டாம், இந்த 5th பொசிஷன் பதிலா இதை ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எப்படி கொண்டு வரலாம்? இந்த குவாட்ல போனீங்கன்னா டாப்ல ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. ஆரோ மார்க் கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு இதுல அப்படியே கிளிக் பண்ணுங்க. இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணா மோர் கமாண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். மோர் கமாண்ட்ஸ் இப்படியும் பண்ணலாம். மோர் கமாண்ட்ஸை கிளிக் பண்ணா இந்த குவாட்டுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இல்ல இன்னொரு மெத்தட், அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த டாப்ல இந்த குவாட்ல எங்கேயாவது வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணாலும் கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு இருக்கு பாருங்க. 2வது ஆப்ஷன் கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதை கிளிக் பண்ணாலும் அதே ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆகும். இல்ல தேர்ட் மெத்தட், ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ இதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு கேட்டா தேர்ட் ஆப்ஷன் ஈஸி. ஏன்னு கேட்டா மவுஸ்ல நீங்க பண்ணாலும் கீபோர்ட்லயே பண்ணலாம். ஆல்ட்ட பிரஸ் பண்ணா ஃபைலுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? எஃப்ல நீங்க ஆப்ஷனுக்கு பிரஸ் பண்றதுக்கு டி, அந்த டீல அப்புறமா அப்படியே டவுன் ஆரோ போட்டு நம்ம இந்த கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பாருக்கு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல வந்த அப்புறம் இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு பாருங்க. நம்ம கிரியேட் பண்ண கிளியர் ஆல்ன்றது இங்க 4th ஆப்ஷனா வந்திருக்கு. 4th 5th ஆப்ஷனா வந்து. இல்ல எனக்கு இது 5th ஆப்ஷனா வரக்கூடாது, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா மாறும். இதை நம்ம ஃபர்ஸ்ட்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க சம் ஆரோ மார்க்ஸ், அப் ஆரோ, டவுன் ஆரோ இருக்கு. இதுல அப் ஆரோ மட்டும் தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு, டவுன் ஆரோ ஆக்டிவேட் ஆகல. ஏன்னா எனக்கு இதான் கடைசி ஆப்ஷன் இல்லைங்களா, அதனால தான் ஆக்டிவேட் ஆகல. இது நடுவில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பாருங்க. இப்போ அண்டுவை செலக்ட் பண்ணி பாக்குறேன். இப்போ அப் அண்ட் டவுனும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது மேலேயே மூவ் பண்ணிக்கலாம், கீழே மூவ் பண்ணிக்கலாம். கிளியர் ஆல்றது லாஸ்ட் ஆப்ஷன், இது மேல மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்றேன், இதை அப் ஆரோன்னு கிளிக் பண்ணி டாப்ல கொண்டு போய் வச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட்ல போய் மூவ் ஆயிடுச்சு வந்துச்சு பாருங்க. ஸோ கிளியர் ஆல்றது முதல் ஆப்ஷனா மாறிடுச்சு. ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ கிளியர் ஆல் என்னுடைய சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா மாறிடுச்சு. ஸோ ஆல்ட் 1 நான் இமெயில் பிரஸ் பண்ணா எல்லாமே கிளியர் ஆயிடும். ஆல்ட் 1 பிரஸ் பண்ணா எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நாம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனை, அடிக்கடி நம்ம ஃப்ரீக்வெண்டா ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், அது இந்த மாதிரி நீங்க குவாட்ல கொண்டு போய் வச்சிடலாம். குவாட்ல கொண்டு போய் வச்சுட்டு அதை ஃபர்ஸ்டோ செகண்டோன்னு சொல்லி நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றதுக்கு போல இந்த மாதிரி நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை,
நம்ம அடிக்கடி சில ஆப்ஷனை யூஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்போ நான் பார்த்ததையே சொல்றேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதே மாதிரி டேட்டால போயிட்டு இந்த சார்ட்டிங் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், இன்சர்ட்ல போயிட்டு அடிக்கடி பிவட் டேபிள் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒன்று இருக்கு. ஹோம் டேப்ல போனா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டேட்டால போனா சார்ட், இன்சர்ட்ல போனா பிவட். இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஃபேவரட்டா ஒரே டேப்ல எல்லாமே வந்தா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாமளே ஒரு டேபை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நாமளே ஒரு டேபை இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாமளே ஒரு டேபை எப்படி கிரியேட் பண்றது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே அதே தான். இங்க கிளிக் பண்ணிட்டு மோர் பட்டன், மோர் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணலாம். இல்ல என்ன கேட்டா ஈஸியான மெத்தட், ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல கஸ்டமைஸ் ரிப்பன், முன்னாடி கஸ்டமைஸ்டு குவாட், இப்போ கஸ்டமைஸ் தி ரிப்பன். இந்த கஸ்டமைஸ் ரிப்பன் போயிடும். கஸ்டமைஸ் ரிப்பன்ல இங்க எல்லா டேப்ஸும் இருக்கு பாருங்க, ஹோம், இன்சர்ட், ஒவ்வொரு டேப் எக்ஸல்ல இருக்கக்கூடிய எல்லா டேபும். நான் இப்போ ஹோம் டேப் செலக்ட் பண்ண போறேன், ஏன்னா அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டேப். அதுக்கப்புறம் தான் ஒரு பட்டனை இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ ஹோம் டேபை கிளிக் பண்றேன். ஹோம் டேபை கிளிக் பண்ணிட்டு இங்க நியூ டேப், நியூ ரிப்பன், நியூ குரூப்னு ஒன்று இருப்பாரு. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எது டேப்னு கேட்டீங்கன்னா இந்த ஹோம் இன்சர்ட்ன்றது டேப். அது கீழே பாருங்க இந்த பிவட் டேபிள், ரெக்கமெண்டட் டேபிள் இருக்கு. அது கீழே எது இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை பத்திய செப்பரேட் வீடியோ, செப்பரேட் செஷன் நம்ம பார்க்கலாம். குரூப்ஸ்னா என்ன, டேப்னா என்ன செப்பரேட்டா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நான் நியூ குரூப்னு கிளிக் பண்றேன். ஐ கிளிக் ஆன் தி நியூ குரூப். நியூ குரூப் என்ன பண்ணுவாருங்க, நியூ டேப்னு கிளிக் பண்றேன். புதுசா ஒரு டேப் கிரியேட் ஆயிடுச்சு. நியூ டேப் ஆட்டோமேட்டிக்கா அது கீழே நியூ குரூப்னு கிரியேட் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ நான் இந்த நியூ குரூப் டேபை கிளிக் பண்ணி ரீநேம் கொடுப்பேன். கிளிக் ஆன் த ரீநேம். ரீநேம்ல போயிட்டு, ஏன்னா இந்த நேம் பிடிக்கல, வேற பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மை டேப் அப்படின்னு ஒரு நேம், மை ஃபேவரட் டேப், இல்லை நான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய டேப், மை டேப்னு ஒரு நேம். அதே மாதிரி குரூப், இந்த குரூப்பை கிளிக் பண்ணி நீங்க டேபுக்கு நிறைய குரூப்ஸ் வச்சுக்கலாம். எப்படி டேபிள்னு ஒரு குரூப் இருக்கு, இல்லஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு இல்லைங்களா. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்சர்ட் கீழே டேபிள்ன்றது ஒரு குரூப், இல்லஸ்ட்ரேஷன்ன்றது ஒரு குரூப், சார்ட்னு ஒரு குரூப், மாதிரி மல்டிபிள் குரூப்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த நியூ குரூப்பை கிளிக் பண்ணி ரீநேம். இந்த குரூப்புக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதே குரூப்பை மை குரூப்னு கொடுத்துருக்கேன், மை குரூப். ஓகே, இதுல என்னோட ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணணும். இந்த மை குரூப்பு கீழே எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இந்த பாப்புலர் கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. பாப்புலர் கமெண்ட்ஸ் என்ன, நாம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ். இங்க உங்க ஆப்ஷன் இருந்தா கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க இல்லைன்னா இதுல பாப்புலர் கமெண்ட்ஸ்க்கு பதிலா ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸும் லிஸ்ட் அவுட் ஆகும் A to Zல. ஒரு உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் பாப்புலர் கமெண்ட்ஸ்ல இந்த ஃபில்டர், எனக்கு ஃபில்டர் வேணும், என்னோட குரூப்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேணும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, சார்ட்டிங்கை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன ஆப்ஷன் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையும் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். பட் இன்சர்ட் பிவட்ன்ற ஆப்ஷன் இங்கே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், பாப்புலர் கமெண்ட்ஸ்ல போயிட்டு ஆல் கமெண்ட்ஸ்னு கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸல் இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸும் இங்கே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் அந்த கமெண்ட்ஸோடைய ஸ்டார்டிங் லெட்டர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட்னு வச்சுக்கலாம். இன்சர்ட்னா இன்சர்ட் ஐ ப்ரெஸ் பண்ணா இங்கே உங்களுக்கு ஐல இன்சர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் வரும். ஸோ இதுல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்சர்ட் டேபிள், இன்சர்ட் பிவட் டேபிள், என்னென்னலாம் இன்சர்ட் பண்ணலாம், இன்சர்ட் சார்ட் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இதுல எது வேணுமோ அதை இன்சர்ட் பண்ணி, இல்ல எந்த ஆப்ஷன் வேணுமோ அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் இங்க வரும். ஸோ எனக்கு பிவட் டேபிள் வேணும். ஸோ பி ப்ரெஸ் பண்றேன், பியில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் வந்து பிவட் டேபிள். ஸோ இந்த பிவட் டேபிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்க வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா போதும். ஓகே, ஸோ அங்க பாருங்க மை டேப் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு டேப் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டேப்ல நாம போட்டிருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், சார்ட்டிங், பிவட் டேபிள். ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்துடலாம். இதுக்கும் அந்த ஆல்ட் ஒர்க் ஆகும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீ வருது பாருங்க. ஸோ இதுக்கும் நீங்க அந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பட் இந்த மை டேப்ன்றது எனக்கு ரெண்டாவது டேபா வருது. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டேபா வரும்னு நினைக்கிறேன். ஹோமுக்கு முன்னாடி வந்தா நான் ஃபைலை ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு இந்த டேபோட தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், திரும்ப அதே ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு கஸ்டமைஸ் ரிப்பன், இதுல இந்த மை டேப்ன்றது அப்பேர் லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம் இல்லைங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். மை டேப்பை மேலே கொண்டு போய் வச்சோம். ஓகே கொடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ பாருங்க மை டேப் தான் ஃபர்ஸ்ட் டேப்பா மாறிடுச்சு. சிம்பிள், கரெக்டா? ஸோ இப்போ கிரியேட் பண்ணதை நீங்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா, இப்போ இந்த கிளியர் ஆல் நமக்கு வேணாம்னா ஒன்று ரொம்ப சிம்பிள். இந்த கிளியர் ஆல ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த கிளியர் ஆல் ஆட் பண்ற மாதிரியே தான். ரிமூவ் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு
ஆனால் ரிப்பனில் போய் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் குயிக் ஆக்சஸ் டூல் பார், ரிமூவ் ஃப்ரம் குயிக் ஆக்சஸ் டூல் பார்னா இந்த இது ரிமூவ் ஆகிடும். பட் இந்த டேபே வேணா நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபைலில் போயிட்டு அதே ஆப்ஷன்ஸில் யூ கேன் கோ டு த கஸ்டமைஸ் ரிப்பன். டெம்பரவரியாக வேணும்னா நீங்கள் இந்த டிக்கை எடுத்து விட்டுலாம். பர்மனெண்ட்டாக வேணாம், டெம்பரவரியாக வேணாம்னா இந்த டிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பர்மனெண்ட்டாக வேணாம்னா அதை செலக்ட் பண்ணி ரீசெட், செலக்ட் கூட பண்ண வேணாம், ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ரீசெட்னு கொடுத்தா பழையபடி முன்னாடி எப்படி இருந்ததோ ஒரிஜினலாக எப்படி இருந்ததோ ரீசெட். டெலிட் பண்ணோமா வேணாமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பழையபடி உங்கள் டேப் முன்னாடி ஒரிஜினலாக எப்படி இருந்தோ அப்படி. ஓகே, ஸோ ரிப்பனுக்கு சம்மந்தப்பட்ட ஷார்ட்கட் கீஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்ட் நம்பர் 5, 5th வீடியோவில் நேவிகேட்டிங் த ஷீட், நேவிகேட்டிங் பிட்வீன் த ஷீட்டை பற்றி ஷார்ட்கட் கீஸை பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.